பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள். தான் நினைக்கிற எல்லா காரியமும் ஒவ்வொரு நாட்களிலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எண்ணமுடையவர்களாய் காணப்படுவார்கள். தான் நினைத்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பவர்களாய் காணப்படுவார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது உயர்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலவேளையிலே ஜீவனுள்ள நாட்களிலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை விட்டு நீங்காதபடிக்கு. ஆம் பிரியமானவர்களே, எதை விட்டு நீங்காதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இதற்கு முந்தின வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது, தேவ வசனத்தை நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்காதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேத வசனத்தை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும். அதை நம்முடைய இருதயத்தில் பதித்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேத வசனமே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் காணப்படுகிறது. அதை விட்டு நம்முடைய இருதயத்தை திருப்பாதபடிக்கு, அதை விட்டு ஒரு நாளும் நீங்காதபடி நாம் காணப்பட வேண்டும். முதலாவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை விட்டு நீங்காதபடி காணப்பட வேண்டும். இன்னும் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதற்கு நீ எச்சரிக்கையாய் இருந்து உன்னை காத்துக்கொள் என்பதாக. இரண்டாவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் தொடரும். ஆம் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகாதா என்று சொல்லி பல நேரங்களிலே ஏக்கத்தோடு நாம் காணப்படுகிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே துக்கங்களும் துயரங்களும் பலவாறு காணப்படுகிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் தொடரும் என்பதாக. மூன்றாவதாய் இதே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபைகள் தொடரும் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, கிருபை இல்லாமல் ஒரு மனிதனாலும் வாழ முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. நாம் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்றாலும் அவருடைய கிருபையாய் இருக்கிறது. நாம் போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்போடு சென்று வருகிறோம் என்றால் அதுவும் கிருபையாய் இருக்கிறது.
இன்றும் ஜீவனோடு நாம் இருக்கிறோமே என்றால் அதுவும் கிருபையாய் இருக்கிறது. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபைகள் தொடரும் என்பதாக. இன்னும் நான்காவதாய் நாம் பார்க்கும்போது வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 128 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 128 அதிகாரம் 5 வசனத்திலே, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பதாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாட்களிலும் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படியான கிருபையையும் தேவன் நமக்கு தருகிறவராய் காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் குறித்து இந்த நாளிலே நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் வேத வசனத்தை விட்டு நீங்காதபடி நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரும். மூன்றாவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் கிருபைகள் நம்மை தொடரும். நான்காவதாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பவர்களாய் நாம் இருக்க முடியும். இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் எதை செய்ய வேண்டும், நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதையும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள், கிருபைகள், எருசலேமின் வாழ்விற்கான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.